ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். நேற்று மாதிரி கதை இல்லை, இது ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படையிலான விஷயம். விமல் வீரவங்ச வந்து நேற்றைய தினம் தலங்கம போலீஸுக்கு வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு கடூர நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு பிணை வழங்கப்பட்டது. எதற்காக இந்த கைது? அதாவது போர் வெற்றி நாள் கொண்டாட்டங்களின் போது அந்த தினத்தில் இவர் அந்த நினைவிடத்துக்கு போய் பூ வைத்து அஞ்சலி செலுத்த போனார். அப்போது மாலை நேரத்தில் ஜனாதிபதி அங்கே வரப்போகிறார், அதனால் இப்போதைக்கு எங்களுக்கு அனுமதிக்க முடியாது, அதற்கான வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு தரவினர் அவரை தடுத்தாங்க. இவர் அந்த தடுத்த எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடி விழுந்து ஒரு படம் காட்டினார். நல்ல ஈஸ்மன் கலர்லேருந்து ஃபுல் டிஜிட்டல் லெவலில் அந்த படம் இருந்தது. அதுக்கு பிறகு தான் அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. அதுவும் பார்த்திங்கன்னா அவரை வர சொன்னது வந்து சனிக்கிழமை, போலீஸுக்கு சனிக்கிழமை தான் வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் என்ன செய்தார்னு சொன்னால் திங்கக்கிழமை தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனிக்கிழமை முடியாதுன்னு சொல்லப்போ அவர் திங்கக்கிழமை வரும்போது அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, உங்களை சனிக்கிழமை தானே வர சொன்னாங்க, நீங்கள் ஏன் திங்கக்கிழமை வந்தீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னால் நான் சனிக்கிழமை தான் திங்கக்கிழமையாக மாற்றிக்கொண்டேன், ஏன்னா சனிக்கிழமை கோர்ட்டு மூடி தானே, நீதிமன்றத்துக்கு விடுமுறை தானே, அப்போ அரெஸ்ட் பண்ணாலும் பிணை எடுக்க முடியாது. அப்போ இவங்களெல்லாம் அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யாரும் நினைக்க முடியாது. அவங்களுக்கு தெரியுது என்ன செய்தால் எப்படி செய்தால் இதுலேருந்து விடுபடலான்னு சொல்லி. விமல் வீரவங்ச அன்னைக்கு பூ கொண்டு போகிறாரு, மாலை கொண்டு போகிறாரு, அல்லது பூங்கொத்து கொண்டு போகிறார், கொண்டு போய் வச்சு அவர் வழிபாடு செய்துட்டு கும்பிட்டுட்டு ஆராத்தி எடுத்துட்டு என்ன செய்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே. அதுக்கு இடம் கொடுத்துருக்கலாம் தானே, ஒரு 2 நிமிஷம் வேலை. அதுக்கு அவரை தடுக்க போய் அவர் ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணி அது ஒரு செய்தியாகி நேற்றெல்லாம் பெரும்பான்மை ஊடகங்களில் இது ஒரு பெரிய செய்தியாக பேசப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டது, கைவிலங்கோட போகிறது, இதெல்லாம். ஆக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிறத மிக முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம். விமல் வீரவங்ச போன்றவங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் போது அவர்கள் ஏதோ சுதந்திர போராட்ட வீரர்கள் போல, தேசிய வீரர்கள் போல தங்களை சித்தரித்துக் கொள்ள முனைகிறாங்க. விமல் வீரவங்ச அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், இவர் தமிழ் பேசும் மக்களுக்கு முற்று முழுதுமாக எதிரானவர். ஆரம்பத்தில் தமிழ் மக்களுக்கு மட்டும்தான், ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்த போது அவங்க பேசின பேச்செல்லாம் பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரானவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா திட்ட தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட விமல் வீரவங்சவுக்கு ஒரு காலத்தில், அதாவது 2020ஆம் ஆண்டு தேர்தல், 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது கொழும்புல தமிழ் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? சில பேருக்கு இந்த வரலாறுகள் மறந்து போகுது, அதனால ஞாபகப்படுத்த வேண்டும். கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் கொழும்புல இருக்கக்கூடிய வர்த்தக பெருமக்கள் கூடி விமல் வீரவங்சவுக்கு ஆதரவாக கூட்டம் நடத்தினாங்க. ஒரு விளையாட்டு வீரரும் இதில் ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, எனக்கு வந்த தகவல்களின் அடிப்படையில் பல வர்த்தகர்கள் பல மில்லியன் ரூபாவை விமல் வீரவங்சவுக்கு தேர்தல் நிதியாக கூட வழங்கியிருந்தாங்க. திரள் நிதி இல்லை, தேர்தல் நிதியாக அன்பளிப்பாக நன்கொடையாக வழங்கியிருந்தாங்க. அப்போ எப்படி இவங்க தமிழ் மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வர்த்தக சமூகமாக இருப்பாங்க? எனக்கு அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த கூட்டம் வச்சவங்க, அந்த கூட்டத்தில் இருந்தவங்க, கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் இன்றைக்கும் படங்களாக வீடியோக்களாக இருக்குது. யார் யார் காசு கொடுத்தாங்க விமல் வீரவங்சக்கு அப்படிங்கிற லிஸ்ட் கூட இருக்குது. எந்த கம்பெனி, என்ன பிராண்டு, இதெல்லாமே இருக்குது. ஒரு காலம் வரட்டும், தேவைப்பட்ட அதையும் நாங்கள் பேச வேண்டி வரும். கேட்டுக்கொண்டே இருங்க தொடர்ந்து.